ஹலோ கைஸ், இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் கோடு சரிங்களா. நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் பாட் வச்சு யூஸ் பண்ணிருந்தோம். ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு 2 வருஷம் வச்சு யூஸ் பண்ணிருந்தோம். அதோட கோடு எல்லாமே இப்போ நான் ஷோ பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷன் யூஸ் பண்ணுது சரிங்களா. டார்க் பிப் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் யூரோ யூஎஸ்டியில் ட்ரேட் பண்ணுது. அப்புறமேட்டு இன்ஃபினிட்டி ட்ரெண்டு, அப்புறமேட்டு ஸ்கார்பியோ எட்ஜ், அப்புறமேட்டு வந்து டைட்டனு, எஸ்எல்டிபி எட்ஜ், அப்புறமேட்டு வந்து லைட் பிப்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் பண்ணும் சரிங்களா. அதாவது ஹெட்ஜி மேலேயும் கீழே வந்து ட்ரேட் எடுக்கும். இது வந்து ஹெட்ஜ் பண்ணும், பியூர் ஹெட்ஜ் பண்ணும். இது எஸ்எல்டிபி இருக்கும் ஓகேவா. இது வந்து மார்டிகல் பியூராக வந்து போடும். இது எல்லாம் கோடை வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து சரிங்களா. இந்த கோடில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கோடை செல் பண்ணுறீங்களாலோ எங்கேயாச்சும் வந்து எக்ஸாம்பிள் நான் ஸ்கார்பியோ கோடை வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னா கோடை உள்ளே போச்சு சரிங்களா. போகும்போது என்ன ஆகுனா நீங்கள் வந்து உங்களோட டேட்டை வந்து எக்ஸ்பீரி பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து 2029 இருக்கா, அது வரைக்கும் வந்து நான் 2000 எக்ஸாம்பிள் 25 போட்டிங்கன்னா அந்த 25 வரைக்கும் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகேவா. 5ஆம் மாதம் அதாவது 5th அந்த 14th டேட் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். 3 டேஸ் எக்ஸ்பீரி ட்ரையல் மாரி யாராவது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் ஓகேவா. ஆனால் அவங்களோட MT4 இல்லை MT5யோட ஐடி மட்டும் வாங்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா நம்பர் அதான் டேட்லாம் மாற்றிட்ட பிறகு இதான் அந்த கோடு ஃபுல்லாக ட்ரேடிங்கோட அந்த பாட் ஆட்டோமேட்டிக்காக எடுக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோடு இது வந்து கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து கம்பைல் ஆகும். 100% ஆகிட்ட பிறகு என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த ஃபைலுக்குள்ளே போகணும் சரிங்களா. ஆல்ரெடி ஃபைலில் வச்சுருந்தீங்களா, அங்கே போகும்போது என்ன கம்பைல் ஆகிடும். கம்பைல் ஆச்சுன்னா பச்சை கலரில் மாறும் சரிங்களா. இந்த கோடை நீங்கள் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்குறீங்கனாலோ இந்த கோடை வந்து கம்பைல் ஆன கோடை வந்து இந்த பச்சை கலரில் காப்பி பண்ணி என்ன பண்ணணும்னா MT5 உள்ளே போயிட்டு பிறகு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஃபைல் போயிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டேட்டா ஃபோல்டரு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா MQL5 எக்ஸ்போர்ட்டில் அட்வைசரில் போய் இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு பாட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். நேவிகேட்டர்னு சொல்லிட்டு இதோட கண்ட்ரோல் பேனல் கூட இங்கே இருக்கும் ஓகேவா. இங்கே கூட நேவிகேட்டர்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் N அழுத்தினா கூட இங்கே கீழே வந்துடும். ரைட் கிளிக் அழுத்தி ரிஃப்ரெஷ் பண்ணணும். இந்த இடத்துல வந்துடும் ஓகேவா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. அந்த கோடை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னா இந்த ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்துடும். ரிஃப்ரெஷ் பண்ண முடியல தெரில, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது லாகின்லேயே இல்லை ஓகே சாரி. MT4 வந்து உள்ள லாகின்ல, MT5 லாகின்ல கிடையாது கீழே, அதனால் ரிஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது. பட் இருந்தாலும் வருமே, இதை வரும், வெயிட் பண்ணுங்கள். இதோ இருக்குது பாருங்கள். எக்ஸ்பர்ட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அட்வைசர் உள்ளே போயிட்டு ஸ்கார்பியோன்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா. வந்துட்ட பிறகு இந்த டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் மேலே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அப்புறமேட்டு கொடுத்துட்ட பிறகு செட்டிங்ஸ்லாம் வரும் ஓகேங்களா. உங்களுக்கு இன்புட் எல்லாமே காமிக்கும். லாட் சைஸு, எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ டிபி வைக்கிறது, மணி வந்து உங்களுக்கு கட் பண்ணணும், எனக்கு வந்து லாஸில் போகுது அப்படின்னா இங்கே ட்ரூ அழுத்திட்டு எவ்வளோ மைனஸில் போகணும், நீங்கள் டாலரில் வைக்கலாம், செட்டில் கூட வச்சுக்கலாம், எவ்வளோ மைனஸில் போகணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் சரிங்களா. இது ஆட்டோமேஷனாக பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும் ஓகேவா. இந்த கோடு வந்து நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும் வந்து ஓகேவா. இதுக்கு மேலே நான் கோடு கொடுத்தது கிடையாது. எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பீரி வச்சு லாக் போட்டு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். கோடு வந்து நீங்களும் வந்து செல் பண்ணிங்கன்னா லாக் போட்டு கொடுக்கலாம் ஓகேவா. இந்த கோடு வேணும்னா DM பண்ணுங்கள். ஜஸ்ட் இது பெய்டு தான் ஓகேவா. இந்த கோடு வந்து ஏன்னா கோடு ஆல்ரெடி நாங்கள் பண்ண கோடு தான் இது. மொத்தம் ஓவரால் பார்த்தீங்கன்னா 4 கோட், 1 2 3 4 5 கோட் இருக்குது மொத்தம் சரிங்களா. இது வந்து இது வந்து கம்பைல் பண்ண கோடு இதுலேருந்து வந்தது சரிங்களா. சப்போஸ் இப்போ டைட்டன் வச்சுக்கோங்களேன், நான் கிளிக் பண்ணுறேன், நான் மேலே கம்பைல் பண்ணுறேன்னா இங்கே 100% முடிஞ்ச பிறகு இங்கே வந்தீங்கன்னா பச்சை கலரில் இங்கே வந்துடும். இந்த கோடை காப்பி பண்ணி தான் நீங்கள் வந்து உங்கள் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். கோடை கொடுத்துடக்கூடாது. இது ஃபைல் கம்பைல் ஆனால் ஃபைலில் கொடுக்கணும் ஓகேவா. இது அவங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரி வைக்கிறீங்களோ அவங்க எக்ஸ்பீரி ஆகிடும். அதேமாதிரி MT5ல நம்பர் போட்டிங்கன்னா அந்த MT5ல மட்டும் தான் ஒர்க் ஆகும் ஓகேவா. இதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். பாட்டை பற்றி நம்ம ரீல்ஸ் இன்ஸ்டாலெலாம் போட்டிருப்பேன். 2 இயர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் கரெக்டாக பாட் ரன் பண்ணுறேன்னா பர்சனல் ரன் பண்ணுறேன். மற்றபடி வந்து பப்ளிக்காக நான் யாருக்கும் கொடுக்கல. கோடு மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க ரீசேல் பண்ணிக்கோங்க சரிங்களா. எனக்கு DM பண்ணுங்கள்.